ஜப்பானில் இருக்கும் இந்த காடு வெளியிலிருந்து பார்த்தா சாதாரண காடு மாதிரிதான் தெரியும். ஆனா அந்த காட்டோட பெயரைக் கேட்டாலே பல பேருக்கு ஒருவித பயம் வந்துரும். ஏன்னா அந்த காடு உலகத்திலேயே மிகவும் மர்மமான இடங்கள்ல ஒண்ணுன்னு சொல்லப்படுது. அந்த இடத்தோட பேர் அவோகிகாஹாரா ஃபாரஸ்ட். பல பேர் இத சூசைட் ஃபாரஸ்ட்னு கூட அழைப்பாங்க. ஆனா ஏன், என்னதான் இருக்கு அந்த காட்டுக்குள்ள? வாங்க தெரிஞ்சிக்கலாம். ஜப்பானோட புகழ்பெற்ற மவுண்ட் ஃபூஜி மலையோட அடிவாரத்துல தான் இந்த அவோகிகாஹாரா காடு இருக்கு. சுமார் 35 சதுர கிலோமீட்டர் பரப்பளவுக்கு பறந்து விரிஞ்சு கிடக்கிற இந்த காடு பல 100 வருடங்களுக்கு முன்னாடி நடந்த ஒரு எரிமலை வெடிப்புக்குப் பிறகு உருவானதாம். அதனாலதான் இங்க இருக்கிற நிலம் முழுக்க கருப்பு லாவா கற்களால நிரம்பியிருக்கு. ஆனா இந்த காட்டை பற்றி மக்கள் பேசுறதுக்கு காரணம் இதெல்லாம் இல்ல. இந்த காட்டுக்குள்ள போனவங்க முதல்ல சொல்ற ஒரு விஷயம் என்னன்னு தெரியுமா? அங்க இருக்கிற அமைதி, ரொம்பவே அமைதி. நம்ம ஒரு காட்டுக்குள்ள போனா பறவைகள் சத்தம், பூச்சிகள் சத்தம், காற்று சத்தம் ஏதாவது கேட்கும். ஆனா அவோகிகாஹாராவோட சில பகுதிகள்ல நம்ம காலடி சத்தம் மட்டும்தான் கேட்கும்னு சொல்றாங்க. அவ்வளவு அமைதி. அந்த அமைதியே பல பேருக்கு ஒருவித பயத்தை உருவாக்குதாம். இன்னும் ஒரு விசித்திரமான விஷயம், இந்த காட்டுக்குள்ள சில இடங்கள்ல GPS கம்பஸும் சரியா வேலை செய்யாதுன்னு பலர் சொல்றாங்க. அதனால உள்ள போன சிலர் வழி தெரியாம மணிக்கணக்குல சுற்றித் திரிஞ்ச சம்பவங்களும் நடந்திருக்குன்னு கூறப்படுது. ஆனா அவோகிகாஹாரா உலகம் முழுக்க பிரபலமானதுக்கு உண்மையான காரணம் வேற. பல வருடங்களாக மன அழுத்தம் மற்றும் தனிமையால் பாதிக்கப்பட்ட சிலர் இந்த காட்டை தேர்வு செய்ததாக செய்திகள் வெளியாகின. அதன் காரணமாகத்தான் இந்த காடு சூசைட் ஃபாரஸ்ட்னு உலகம் முழுக்க அறியப்பட ஆரம்பிச்சது. இதுக்கப்புறம் ஜப்பான் அரசு ஒரு முக்கியமான முடிவு எடுத்துச்சு. இப்போ அந்த காட்டோட நுழைவு பகுதிகள்ல உங்கள் வாழ்க்கை மதிப்புமிக்கது, உதவி தேவைப்பட்டால் தயங்காமல் பேசுங்கள் அப்படின்னு பல அறிவிப்பு பலகைகள் வைக்கப்பட்டிருக்கு. மக்களுக்கு உதவ நிறைய முயற்சிகளும் தொடர்ந்து நடக்குது. ஆனா இந்த சம்பவங்கள் எல்லாம் நடந்ததுக்கப்புறம் இந்த காட்டை சுற்றி இன்னும் நிறைய மர்ம கதைகளும் பரவ ஆரம்பிச்சது. சிலர் இரவு நேரத்துல விசித்திரமான சத்தங்கள் கேட்டதா சொல்றாங்க. சிலர் யாரோ தங்களை பார்த்துக்கிட்டே இருக்கிற மாதிரி உணர்ந்ததாகவும் சொல்றாங்க. ஆனா இதுக்கெல்லாம் எந்த அறிவியல் ஆதாரமும் இதுவரைக்கும் கிடைக்கல. பல நிபுணர்கள் என்ன சொல்றாங்கன்னா, இந்த காட்டோட அடர்த்தியான சூழல், அங்க இருக்கிற அசாதாரண அமைதி, அதோட சேர்ந்து பல வருடங்களா பரவி வரும் பயங்கரமான கதைகள், இவையெல்லாம் மனித மனசுல ஒரு பெரிய தாக்கத்தை உருவாக்குது. அதனாலதான் சிலருக்கு அமானுஷ்யமா ஏதோ உணர்ற மாதிரி தோணலாம்னு சொல்றாங்க. அப்படின்னா அவோகிகாஹாரா உண்மையிலேயே ஒரு பேய்க்காடா? அல்லது அதன் மர்மமான சூழலும் மக்கள் உருவாக்கிய கதைகளும் சேர்ந்த ஒரு பயங்கரமான புகழா? உங்க கருத்து என்ன? கமெண்ட்ல சொல்லுங்க. இன்னும் இதுபோன்ற மர்மமான உண்மை கதைகளுக்கு மினிட்ஸ் மேஜிக்கை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க.